மே 3 பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 14ஆம் பிரிவு 1 முதல் 12 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கோவில் வளாகத்தில் சிறுவர் சிறுமியர் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். அவர்களில் ஒரு சிறுமி என்னிடம் ஓடி வந்தாள். என் முன்னே நின்று, ஃபாதர், ஒரு விடுகதை என்று கூறினாள். என்ன விடுகதை என்றேன். வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியே சுற்றுவான் கூட்டாளி. அவர்கள் யார் என்றாள். என் மூளையை கசக்கி பிழிந்து முயன்று பார்த்தேன். என்னால் விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. விடை தெரியவில்லை. நீயே விடையை சொல்லேன் என்று கேட்டேன். வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியே சுற்றுவான் கூட்டாளி. அது பூட்டும் சாவியும் என்று கூறி என்னை நோக்கி வெற்றி சிரிப்பு சிரித்தாள். அதோடு விடவில்லை. இன்னும் ஒன்றே ஒன்று என்று அடுத்த விடுகதை சொன்னாள். முட்டையிடும், குஞ்சு பொரிக்காது, கூட்டில் இருக்கும், கூடு கட்டத் தெரியாது, கூவி கூவி பாடும், சங்கீதம் தெரியாது. அது எது என்றாள். நல்ல வேளை, இதை கண்டுபிடித்து விட்டேன். முட்டையிடும், குஞ்சு பொரிக்காது, கூட்டில் இருக்கும், கூடு கட்டத் தெரியாது, கூவி கூவி பாடும், சங்கீதம் தெரியாது. அது குயில் என்றேன். ஓகே என்று கூறிவிட்டு மறுபடியும் விளையாடச் சென்று விட்டாள். விடுகதைகள் பலவற்றை கேட்டு வளர்ந்திருக்கிறோம். விடுகதையில் வருபவைகள் நமக்கு தெரிந்த தகவல்கள்தான். ஆனால் அவைகள் நேரிடையானவைகள் அல்ல, மறைமுகமானவை. அவைகள் ஒரு பொருளையோ ஆளையோ உண்மையையோ சுட்டி காட்டுகின்றன, வெளிப்படுத்துவதில்லை. காண்கின்ற கேட்கின்ற தகவல்களுக்கு அப்பால் மறைந்திருக்கும் உண்மையை கண்டுபிடிப்பதில்தான் விடுகதையின் தனிச்சுவை இருக்கிறது. விடுகதை என்பது
ஒரு கதையில் இருக்கும் உண்மையை விடுவிக்க நமக்கு சவால் விடுகிறது. பல வேளைகளில் நம் வாழ்க்கை கதையிலும் பலதும் நடக்கின்றன. நடப்பவைகள் எல்லாம் நம் கண்ணால், காதால், உணர்வுகளால் நிஜமாக உணர்ந்தாலும் அது ஏன், எதற்காக, எப்படி நடக்கின்றது என்று அறிய முடியாத போது வாழ்வே ஒரு விடுகதை போல தோன்றும். நடப்பவைகளின் உண்மை அர்த்தத்தை உணராதவரை மனம் நம்மைத்தானே நொந்து கொண்டிருக்கும். விடுகதை போல தோன்றும் வாழ்க்கை பல வேளைகளில் விடை கிடைக்காத விடியா கதையாக, அர்த்தமற்றதாக, பாரம் நிறைந்ததாக மாறிவிடுவதும் உண்டு. பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு நற்செய்தியில் இயேசு நம் வாழ்வு விடுகதை அல்ல, மாறாக சேர்ந்து வளரும் உறவில் வாழ்வாக வளரும் கதை, வளர்ந்து கொண்டிருக்கும் கதை என்று விளக்குகிறார். இன்றைய நற்செய்தி இயேசு பெரிய வியாழன் இறுதி உணவின் போது தம் சீடர்களுடன் பேசிய நீண்ட உரையாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சிறிய பகுதி. விரைவில் தன் உலக வாழ்வை முடித்து தம் சீடர்களை விட்டு பிரிய போவதை இயேசு குறிப்பிடுகிறார். ஆனால் அவர்கள் உள்ளம் கலங்க வேண்டியதில்லை. ஏனெனில் அவர் தன் தந்தையிடம்தான் போகிறார். அங்கே உள்ள தந்தையின் இல்லத்தில் அவர்களுக்கென்ற உறைவிடத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் தம்மோடு என்றென்றும் இருக்க அவர்களை மீண்டும் அழைத்து கொள்வார். மேலும் அவர் போகும் தந்தையின் இல்லத்திற்கு செல்லும் வழி அவர்களுக்கு தெரியும் என்று ஆறுதல் கூறுகிறார். ஆனால் அவர் கூறிய இந்த சொற்கள், இந்த தகவல்கள் எல்லாம் சீடர்களுக்கு எதையும் வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை. அவர்களும் புரிந்து கொண்டதாகவும் தெரியவில்லை. எல்லாம் பூடகமாக, மறைபொருளாக, விடுகதை போல தெரிகிறது. எனவே அனைத்து சீடர்களின் சார்பாக தோமா இயேசுவை கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும்? தோமாவின் கேள்வி சரியானதுதான். இயேசு தான் போவது, போகும் இடம், போகும் வழி என்பதை எல்லாம் பேசுகிறார். ஆனால் அது புரியாத தகவல்களாகவே சீடர்களின் காதுகளில் ஒலிக்கின்றது. அதன் அர்த்தத்தை அவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தகவல்களை தனித்தனியாக கேட்கும் போதோ, தகவல்கள் தனித்தனியாக அதன் இடத்தில் இருக்கும் போதோ அவைகளின் உண்மை பொருள் யாருக்கும் புரிவதில்லை. அர்த்தம் என்பது தகவல்களில் இல்லை. தகவல்கள் எல்லாம் ஒரு உறவாக மனிதர்களுக்கு இடையில் இணைக்கப்படும் போதுதான் அவைகள் அர்த்தம் பெறுகின்றன. தகவல்கள் என்பவை வெறும் கருத்துக்கள். அவைகள் மனிதர்களை இணைக்கும் உறவாக மாறும்போது அர்த்தங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டாக, இரு நபர்கள் கருத்து ஒருமித்து நண்பராக இணையாதவரை ஒருவர் தன்னை பற்றியும் மற்றொருவர் அவரை பற்றியும் அறிந்த தகவல்கள் வெறும் கருத்துக்களாகவே இருக்கும். ஒருவர் இன்னொருவருக்கு புரியாத விடுகதையாகவே இருப்பார். கருத்துக்கள், தகவல்கள் ஒருமித்து இணையாதவரை ஒவ்வொருவரின் வாழ்வும் ஒரு விடுவிக்க முடியாத விடுகதையாக, விடை காண முடியாத தனித்தனி கதையாகத்தான் உலாவிக் கொண்டிருக்கும். உறவுதான் வாழ்க்கை எனும் விடுகதையின் விடை. தோமாவின் கேள்விக்கு இயேசு தந்த பதில் இதை நன்கு விளக்குகிறது. இயேசு தந்த பதில், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவனும் தந்தையிடம் வருவதில்லை. அதாவது தந்தையிடம் செல்லும் வழி, வழி நடப்பதற்கு தேவையான உண்மை, தந்தை இல்லத்தை அடைந்து அங்கு வாழும் வாழ்வு எல்லாம் நானே என்று வழி, உண்மை, வாழ்வு ஆகிய அனைத்தையும்
இயேசு தன்மயமாக்குகிறார், இயேசுமயமாக்குகிறார். வழி, உண்மை, வாழ்வு, தந்தையின் உறைவிடம் அனைத்தும் தகவல்களே. தகவல்களாகவோ புறப்பொருளாகவோ இருக்கும்போது அவைகளுக்கு அர்த்தமில்லை. அவைகள் அனைத்தும் இயேசுவே என்று அவரில் அவர் மையமாக மாறும்போது அர்த்தங்கள் நமக்கு புலப்படுகின்றன. இயேசுவுடன் இயேசுவாக, இயேசுவோடு உறவு கொண்டு நடப்பதே வழி. அவருடன் அவராக, அவரோடு நடக்கும்போது நம்மில் வளர்வது இயேசு என்னும் உண்மை. இயேசுவின் வழியில், அவர் தரும் உண்மை தெளிவில் அவரோடு நடக்கும்போது நம்மில் நிகழ்வது அவர் தரும் வாழ்வு. இதுதான் அவர் சொல்லும் நானே வழி, உண்மை, வாழ்வு என்பதின் பொருள். இத்தகைய வாழ்வு தந்தை இறைவனோடு சேர்ந்து இயேசு அனுபவமாக வாழும் வாழ்வு. அவர் வழியில் நடந்து, அவர் உண்மையாகிய ஒளியில் தெளிவு அடைந்து, அவராகிய வாழ்வை தந்தை இறைவனோடு சேர்ந்து வாழும் முடிவில்லாத வாழ்வு என்பதைத்தான் இயேசு நானே வழி, உண்மை, வாழ்வு, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொற்கோர்வையில் விளக்குகிறார். ஆகவே முதலில் இயேசு சொன்னது வெறும் தகவல்களாக, வெறும் விடுகதை போல சீடர்களுக்கு ஒலித்தது. ஆனால் தோமாவின் கேள்விக்கு கிடைத்த இயேசுவின் பதிலில் அந்த விடுகதையின் விடை கிடைத்தது. அந்த விடை என்ன? அந்த விடை, அதாவது வாழ்வு என்பது இயேசுவோடு பயணம் செய்து இயேசுவுக்கும் தங்களுக்கும் இடையே வளரும் உறவின் கதை. விடுகதை அல்ல, அவரோடு வாழும் வாழ்வின் உறவின் கதை என்று அவர்களுக்கு புரியத் தொடங்கியது. நம் வாழ்வுக்கு வருவோம். நம்மை சுற்றிலும் நடப்பவைகள் வழியாக நம் வாழ்வை வெறும் தகவல்களாக மட்டும் நாம் புரியத் தொடங்கினால், தகவல்களாக மட்டும் நமக்குள்ளே சேகரிக்க தொடங்கினால் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தவறு விடுவோம். வாழ்வும் அர்த்தம் விளங்காத விடுகதையத்தான் வியக்க வைக்கும். விடை காண முடியாதபடி தகவல்கள் நம்மை திணறடிக்கும். வாழ்க்கை என்பது இயேசுவோடு நாம் செல்லும் பயணம். அப்பயணத்தின் வழி இயேசு. நமது பயணத்தில் இயேசுவோடு நடக்கும்போது இயேசுவின் உண்மை நம்மில் வளரும். அவரது உண்மை ஒளியில் நமது அர்த்தமும் நம்மோடு பயணிப்பவர்களின் அர்த்தமும் நமக்கு நன்கு விளக்கும். இவ்வாறு அவர் வழியில் ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் போது நம்மில் வளரும் அவர் உண்மையின் ஒளியில் நம் வாழ்வில் நடப்பவைகளின் புது புது அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வோம். இந்த புதிய அர்த்தத்தில்தான் நமக்கும் பிறருக்கும், நமக்கும் இயேசுவுக்கும் இடையே புதிய உறவுகள் உருவாகும். இயேசுவின் வாழ்வு நமக்குள் மலரத் தொடங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். இத்தகைய வாழ்வு மேலான வாழ்வு. அது இயேசுவின் வழியாக தந்தையுடன் சேர்ந்து வாழும் விண்ணக வாழ்வு. வாழ்க்கை வாழ தகவல்களும் பொருள் வசதிகளும் தேவை. ஆனால் அவை நமக்கு புறம்பே, நமக்கு வெளியே, நம்மை சுற்றிலும் நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு புறச்சூழ்நிலையை கட்டமைக்கத்தான் உதவும், வாழ்வை தராது. தகவல்களும் பொருட்களும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு கட்டடத்தைத்தான் உருவாக்க முடியும். ஆனால் உறவுள்ள மனிதர்கள் வாழும் குடும்பமே அந்த கட்டடத்தை உறைவிடமாக, அன்பு இல்லமாக, உறவின் வீடாக மாற்ற முடியும். உறவுதான் பொருட்களுக்கும் தகவல்களுக்கும் புதிய அர்த்தத்தை தருகிறது, வாழ்வை வளர்க்கிறது. வழி, உண்மை, வாழ்வு நானே என்று இயேசு நம் வாழும் வாழ்க்கையை அவரில் அன்புமயமாக்க, உறவுமயமாக்க அழைக்கிறார்.
அவர் வழியில், அவர் உண்மையில், அவர் வாழ்வை வாழ முயற்சிப்போம். வாழ்க்கை விடுவிக்க முடியாத அல்லது விடை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய விடுகதை அல்ல. அது இயேசுவோடு, இயேசு வழியில் பயணித்து, இயேசுவின் உண்மையில் தெளிந்து, இயேசு வழங்கும் வாழ்வாக வளரும் கதை. இயேசுவோடு நடப்போம். இயேசுவின் உண்மையில் தெளிவு பெறுவோம். இயேசுவையே வாழ்வாக சுமைப்போம். நம் நிறைவாழ்வின் வழியும் உண்மையும் இயேசுவே. ஏன், அந்த நிறைவாழ்வே அவர்தான்.